ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாப்பா பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. அதாவது மேத்தா மேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணிருக்காங்க, எப்படி இந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சீசனை ரொம்பவே கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. இப்போ மெகா ஆடிஷன்ஸ்க்கான செகண்ட் பார்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேத்தா மெஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன பாப்பா, இவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே தமிழ் தெரியாத இந்த விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு கச்சேரிக்காக இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க பொண்ணு வந்து சாங்ஸ் வந்து கத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் பிளஸ் இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் தமிழ் பேசுறவர் இருக்காரு அப்படின்னும், ஸோ அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கும் இந்த மாதிரி பாடுறதுக்கும் கத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, ஸோ தாராளமா இதை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இவங்க இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெகா ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த நிஜமாவே ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுதுங்க. இவங்க பாடின பாட்டு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மறி குழந்தை வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு வந்து ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க. கூடயே சேர்ந்து கங்கை மன்னன் சாரும் கூட வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, என்னென்னலாம் பாட்டு இன்னும் கையில் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் இவங்களோட கியூட்டான வாய்ஸ்ல இருந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்பவே கியூட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நிறைய பேக்ரவுண்ட் விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க. ஸோ என்னென்ன அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.